வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செத் ரோலன்ஸ் வந்து ராக்கு கூட சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கான வர காரணம் என்ன மற்றும் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் அப்டேட் நியூஸ் எல்லாமே பாக்கி இருக்குது. சரி வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை போயிடலாம். காய்ஸ், ரெஸ்ல்மேனியாக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏஐடபிள்யூடைய மல்யுத்த வீரரான ரிக்கோஷிட் இருக்கிறார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தான் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. அதாவது WWE பார்த்தீங்கன்னா தன்னை வந்து மீண்டும் கான்ட்ராக்ட் ரீசைனிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ரிக்கோஷிட் தானா. ஸோ ரிக்கோஷிட்டுக்கு WWE இருக்கிறது பிடிக்கல. ஸோ எப்படியாவது WWE போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணவர் தான் வசமாக WWE போயிட்டார். ஓஹோ, அப்போ சமந்தாக்கா போகிறதுக்கு காரணமும் நீங்கள் தானோ. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்காக இப்போ ஜே ஊசோவும் குந்தரும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் சண்டை போடுறாங்க. அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு அண்டர்ரேட்டாக இருந்து ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த லெவலில் ஜே ஊசோ இருக்கிறாரு. ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மூமெண்டம் நடக்க போகுது. ஸோ குந்தர் கூடலாம் நம்ம ரிக்கோஷிட் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காரு. ஸோ அவருடைய வில் பவரை பற்றி நல்லாவே தெரியும். அண்ட் சாட்டர்டே மெயின் இவெண்ட்லேருந்து கடந்த ஒரு 4 பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ தொடர்ந்து தோற்று போயிருந்தாலும் இந்த ரெஸ்ல்மேனியாவில் வந்து கண்டிப்பாக ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி ரிக்கோஷிட் சொல்லியிருக்காரு. அண்ட் கைஸ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜே ஊசோ விசஸ் குந்தர் ரெஸ்ல்மேனியாவோட மெயின் இவெண்ட்டாக நடக்க வேண்டிய மேட்ச். ஆனால் இப்போ அஃபிஷியலி என்ன சொல்லியிருக்காங்க WWEனா, ரெஸ்ல்மேனியாவுடைய ஓப்பனிங் மேட்சே இந்த மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜே ஊசோ விசஸ் குந்தர் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா டே 1 ஓப்பனிங் மேட்ச், ஸ்டார்டிங் மேட்சே இருக்க போகுது. ஸோ ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிட போகுது புது சாம்பியனா இல்லாட்டா பழைய சாம்பியனா, இத்து போன சாம்பியனா என்ன அப்படிங்கிறது முதல் நாளே நமக்கு தெரிய வந்துடும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரிக்கோஷிட் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கான்பாஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி போன வீடியோவே சொன்னேன், ரெஸ்ல்மேனியா ஸ்டேஜ் டெக்கரேஷனை WWE பார்த்தீங்கன்னா பல கோடி கொடுத்து 7 கோடி அப்பு அப்படி பங்கமாக ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 75 லட்சம். போன வருஷம் ரெஸ்ல்மேனியாலாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அந்தளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா குறைவான இதில் ரெடி பண்ண WWE இந்த வருஷம் இந்தளவுக்கு அமௌண்ட் இப்போ பேகோஸ் பண்ணி செட்டப்லாம் போட்டு பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் ட்ரிபிள் ஹெச் தான். எஸ், ட்ரிபிள் ஹெச்சோடைய கான்ட்ராக்டும் 2026 முடியுது. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியாவில் சிசிஓ கண்ட்ரோலில் ட்ரிபிள் ஹெச் வச்சுருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஸோ இதே இதில் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவுடைய அஃபிஷியல் இது இருக்க போது அப்படி தான் டிசைனிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ரெஸ்ல்மேனியா ஸ்டேஜிலேருந்து ஒரு மனுஷன் கீழே நடந்து வந்தான்னா அந்த ஸ்டேடியம் தான் தெரியுமா, அந்த ஆட்கள் தெரியாதான். ஸோ இருக்கிறதுலையே பிரம்மாண்டமான ரெஸ்லிங் ஸ்டேடியம் இந்த வருஷம் நடக்க போகிற அலஞ்சர் ஸ்டேடியத்தில் இருக்க போது. சரி, ரெஸ்ல்மேனியா ஸ்டேடியம் பிரம்மாண்டமாக தான் இருக்க போகுது. போன வருஷம் ட்ரிபிள் ஹெச் திட்டு வாங்கினார்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த வருஷம் பங்கமாக பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஓகே. பட் ஆனால் டிக்கெட்டு சேல் ஆகலை ஐயா. இன்னும் 50,000மே நிற்கிது டிக்கெட்டு. ஒரு 60,000 விற்றா பரவாயில்ல. ஏன்னா போன வருஷமே 60,000க்கு மேலே விற்றுச்சு. இந்த வருஷம் அதுக்கும் மேலே விற்கணும்ல, அதை டாலி கூட பண்ணலையே. போகிற போக பார்த்தா இதுக்கப்புறமா ரெஸ்ல்மேனியா வேகாஸ் என்ன வேகாஸ் பக்கமே WWE வரமாட்டாங்க போல இருக்குது. சரி, அந்த அளவுக்கு டிக்கெட் மோசம் விற்றுட்டுருக்கு. அதுக்கான காரணம் என்னமா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ல்மேனியா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 75,000 விற்றுச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சி 70 ஆச்சு, அப்புறம் 69 ஆச்சு, இப்போ 50 ஆகிட்டு. என்னத்த சொல்ல, வருஷம் டிக்கெட்டு சேலு கூடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் WWE நடத்துகிற ரெஸ்ல்மேனியாவுக்கு மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன் தெரில, அதுக்கு முன்னாடிலாம் கூட்டிகிட்டு தான் இருந்து, இப்போ தான் குறையுது. ராயல் ரம்புக்கே 70,000 பேர் வராங்க. ரெஸ்ல்மேனியாக்கே இப்படி வராங்க. WWE தப்பு பண்ணிட்டாங்க. இந்த வேகாஸில் ராயல் ரம்பு நடந்த இடத்துல ரெஸ்ல்மேனியாவையும் நடத்திருக்கணும். ஸோ பங்கமாக இருந்திருக்கும்ல. சரி, நீங்கள் ரெஸ்ல்மேனியாவுடைய ஸ்டேஜ் டெக்கரேஷன் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே WWE பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவுடைய அஃபிஷியல் இதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஸ்டேஜ் ஒர்க் அவுட் வேலைலாம் முடிஞ்சிருச்சு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். பால் ஹேமன், செத் ரோலன்ஸ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் சேர போகிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் ஒரு புறம் அரசல் புரசலாக பார்த்தீங்கன்னா பங்கமாக போயிட்டு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சோடைய லிவிங்கையை பற்றியும் ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் ஹெச் வந்து WWE போக போகிறாரு, அவருடைய லாஸ்ட் இயராக இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம ஒரு மசாலா பண்ணிக்கோங்க. NXT சேர்ந்த சோலோ ரெஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா
டபிள்யூபிள்யூடைய உமன் ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மெயின் ராஸ்டரில் இருக்கிற கேண்டிஸை பீட் பண்ணி சோல்டர் ஸ்பர்ஷ்கா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலி வந்து நியூ ஸ்பீட் சாம்பியனாக இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன் கேட்டிங்கன்னா ஒரு NXTயில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் மெயின் ராஸ்டரில் இருக்கிற சூப்பர் ஸ்டாரை வீழ்த்தி வின் பண்ணியிருக்கிறாங்கன்னு. ஆனால் என்ன பிரயோஜனம், ஸ்பீட் சாம்பியன்ஷிப் இருக்கிறதே தெரில, அது இருக்குதுனாலே தெரில, அதுதான் மெயினான விஷயம். அது பாட்டு இருக்குது. கேடியன் கிராஸுக்கும் ஏஜே ஸ்டைலுக்குமான அந்த ஃபியூடை பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த வாரம் ரார் நடந்தது. ஆக்சுவலி இந்த ஃபியூடை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரசல்மனியாக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது கேடியன் கிராஸ் அண்ட் ஏஜே ஸ்டைல் 2 பேரும் ரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரங்கத்தில் எப்படிலாம் வந்து அந்த ரஸ்லிங் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் இருக்கிறாங்க. அண்ட் கேடியன் கிராஸ் ஏஜே ஸ்டைல் அவங்களுடைய அஃபிஷியல் ட்ரெஸ் கோடில் சண்டை போட்டுட்ருக்காங்க. அண்ட் மைக்கிள் கோட்லாம் பார்த்தீங்கன்னா சரி இந்த ரிங்கு கரெக்டாக இருக்குது, இந்த ஆங்கிலேஷனில் பார்த்தா எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டரி டேபிள் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் செட் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ ரஸ்லிங் பண்ணதுக்கு முன்னாடி அந்த மெயின் ஷோவில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் ரால பார்த்தீங்கன்னா த ஃபீண்ட் அப்படிங்கிற கேரக்டரை ஒரு ஃபேன் போட்டுக்கிட்டு ரசல்மனியா லோகோவை கை காட்டின அந்த விதம்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருந்தது. அண்ட் ஈட் மெயின் ஈவன் ஜே ஊசோ இருக்கிறார்ல, அவர் பேசும்போதும் அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா த பிரேவ் ஒயிட்டோடைய ஃபீண்ட் கேரக்டரை ஒருத்தர் போட்டுக்கிட்டு கை தள்ளிட்டு இருந்தார். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. சொல்ல முடியாது ஜே ஊசோ அங்கிள் ஓடி வந்தாலும் வந்துடுவார் போல இருக்குது. அண்ட் இதை நீங்கள் எத்தனை பேர் வந்து நோட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கார்ட்பாஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அமெரிக்கானோ, ஸோ இவரை பற்றி எக்கச்சக்க நியூஸ் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்குது. எல் கிராண்டோ அமெரிக்கானோ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுட்டார். ஸோ ஜாட் கேபிளுக்கு இந்த கேரக்டர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டராக இருக்க போது. அண்ட் ரசல்மனியில் கண்டிப்பாக ஒரு சாம்பியன்ஷிப் வின்னிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்டவருடைய மாஸ்க்கு வந்து இந்த ரசல்மனியாவில் கலத்தி உண்மையான முகம் யார் அப்படிங்கிறத காட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேனே வின்ஸ் மிக்மேன், அவர் கிடையாது. மேபி ரேமன் ஸ்டுடியோ முகத்தை கலத்திடுவார் போல இருக்குது. ஆனால் எல் கிராண்டோ அமெரிக்கா ஸ்டுடியோ நல்லா இருக்குது, கொஞ்ச நாள் போனால் நல்லா இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம மெயின் ஈவென்ட் நியூஸ் த ராக் அண்ட் செத் ரோலின்ஸ் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வருஷமே பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸை தான் டீமில் இணையபடி கூப்பிட்டாரு. பட் ஆனால் ரோமன் பக்கம் வரமாட்டேன்னு சொன்னவர் இப்போ ரோமனுக்கு எதிராகவே போயிட்டு இருக்காரு. ஆனால் ராக் இன்னொரு பாதையில் போயிட்டு இருக்காரு. இப்போது செத் ரோலின்ஸ் வந்து ராக்கு கூட ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற செய்தி ஒரு அரசல் புரசலாக போயிட்டே இருக்குது. ஆல்ரெடி ராக்கு பார்த்தீங்கன்னா தனக்கு பலமான ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸ் ஜான்சனை மாதிரி ஒருத்தரை தனக்கான சோலை தரதுக்கு மாதிரி ஒரு சில ரசலர்ஸை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் இப்போ ஜான்சனாக அஃபிஷியல் ஆகிட்டார். அவர் சாம்பியன் ஆகிறது ஆகாமல் இருக்குது ஒரு கதை. அண்ட் கோடி ரோட்ஸ் எப்படியா தோக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கதை. இன்னொரு பக்கம் செத் ரோலின்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் கூட சேர போகிறாரு அப்படிங்கிற செய்தி இப்போ காட்டுத்தீயாக பற்றிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அஃபிஷியலி ஒரு சில வாரங்களில் ராக்கோடைய யூனிஃபார்ம் ட்ரெஸ், அதாவது ராக் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ் கோடையே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து செத் ரோலின்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி இப்போ செத் ரோலின்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி ஒரு பால் ஹேமன் தேவைப்படுதோ அதே மாதிரி டபிள்யூபிள்யூவில் ஒரு ஆட்டி படைக்கிற ஒருத்தர் தேவைப்படுது. அப்படி டபிள்யூபிள்யூயே ஆட்டி படைக்கிற ஒரு ஆள்னா தி ராக்கு. ஸோ மேபி இந்த மேட்ச்சில் ராக் இருந்து அதன் மூலியமாக செத் ரோலின்ஸ் வெற்றி பெற்றா எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கன்ஃபர்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் மேபி எனக்கு தெரிஞ்சு ரசல்மனியாவுடைய டே 2 அதுலேயும் நம்ம செத் ரோலின்ஸுடைய ஒரு இன்வால்மெண்ட் எதிர்பார்க்கலாம். மேபி இவர் வந்து கோடி ரோட்ஸுக்கு துரோகம் பண்ணி போன வருஷம் சாம்பியன், அதாவது ஒரு ஸ்டோரி யோசிச்சு பாருங்களா, போன வருஷம் கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகிறதுக்கு காரணம் செத் ரோலின்ஸ், இந்த வருஷம் சாம்பியன்ஷிப்பை தோக்கிறதுக்கு காரணம் செத் ரோலின்ஸ். அந்த ஸ்டோரி எப்படி இருக்கும், பங்கமாக இருக்கும்ல. அண்ட் நீங்கள் இந்த நியூஸை பற்றி நினைக்கிங்க அப்படின்னு மறக்காம கன்ஃபர்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவுடைய ஸ்டேஜ் டெக்கரேஷன் அஃபிஷியலி ரிலீஸ் ஆயிரும். அதை நீங்கள் WWE யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.